ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 35. இதுக்கு மேலே எபிசோட் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கண்டுபிடி கிடைக்கும். வாங்க ஸ்டேடி வீடியோக்குள்ளே போகலாம். பல நாட்கள் கடந்து போக எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜிவானியும் மிக்காமி ஃபாலோ பண்ண மிக்காமி ஜிம்முக்கு போகிற டைமில் எப்பயுமே லாக்கரை திறந்து டெத் நோட் எடுத்து அது எழுதியிருக்கு உங்கள் பேரில் ஃபோட்டோ எடுக்க அதை நியருக்கு அனுப்ப நியூரும் அதை பார்க்க அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் மிக்காமி மைக்ரோஸ்கோப்பில் டெத் நோட் பார்த்துட்டு இருக்கான். பார்த்து முடிச்சு கியோமி கால் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கியோமி உடனே ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான், உன்னை பார்க்கணும்னு சொல்லி. இந்த மெசேஜ் பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாராரு. கடைசியில் நான் போட்ட வழியிலேயே மாட்டிக்கிட்டே நியர் அப்படின்னு ஹீரோ மனசில் நியர் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நீ நான் மீட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு, ரைட்டு உன்னோட டீம் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. அது ஹீரோ மற்றவங்ககிட்ட அவங்க ஒப்பீனியன்ஸ் கேட்குறாங்க. எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்றாங்க. சரி நம்ம எங்க மீட் பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோ கேட்க எங்க மீட் பண்ண போறோங்களோ அந்த லொகேஷன் என்ன அனுப்பிடுறாரு. அதன் பிறகு மீட் பண்ண வேண்டிய டேட், எத்தனை மணிக்கு வரணும், எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிடுறாரு. ஹீரோட மைண்டுக்குள்ள நீ நான் மீட் பண்ற அந்த நாள் தான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள் என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கியோமி மீட் பண்ணி பேச லைட்டு ஹீரோ என்னைக்கு மீட் பண்ண போறாங்க அந்த டேட் டைம் எல்லாத்தையும் கியோமி எழுதி காட்டுறாரு. ஹீரோ அன்னைக்கு தான் நம்ம என்னோட சேர்த்து எல்லாத்தையும் போட்டு தள்ள போறோம் அப்படின்னு ஹீரோ அதையும் எழுதி காட்டுறாரு. அடுத்த நாள் காலையில கியோமி டிவி ஸ்டேஷனுக்கு கிளம்பி போக ரெட் கலர் கார்ல வந்த ஒருத்தர் கியோமியை கிட்னாப் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அந்த இடம் முழுக்க புகையால பறக்க யாரோ ஒருத்தர் பைக்ல வந்து இப்போ உனக்கு சேஃப் இல்லாம டக்குனு வந்து பைக்ல ஏறிக்கோ, உன்னை சேஃப்டியான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல பாடி கார்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் நீ இப்போ எங்க இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பைக்ல ஏற்றி விட்டுறாங்க. இந்த பைக்ல வந்துருக்கிறது வேற யாருமே இல்ல, மெலோ தான். மெலோ சல்லுன்னு வண்டி ஓட்டி என்னை ஃபாலோ பண்ணி வர காட்டுன்னு தப்பிச்சு சல்லுன்னு கியோமியை கிட்னாப் பண்ணி போறாரு. ஃபேமஸ் மாடல் கியோமி கிட்னாப் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் ஊர் முழுக்க அனலா பரவுது. இதை ஹீரோ டீமும் பாக்குறாங்க. கியோமி ஃபர்ஸ்ட் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண அந்த ரெட் கலர் கார் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து வளைச்சு சுத்து போட்டுறாங்க. அவனும் சரண்டராக தம்பி பேச்சுக்கல இடம் இல்லைன்னு சொல்லி அவனை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ வரைக்கும் நடந்தது ரெட் கலர் கார்க்கான கியோமி கிட்னாப் பண்ண வந்தது எல்லாமே மெலோ ஒரு சின்ன சம்பவம் தான். கியோமி கண்டுபிடிச்சாரா இவன் தான் லைட்டு சொன்ன மெலோ அப்படின்ட்டு. மெலோ கியோமி ஒரு கண்டெய்னர் அடிச்சு இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ, 3 ட்ரெஸ்ஸுக்குள்ள நீ ஏதாவது சர்வேலன்ஸ் டிவைஸ் வச்சிருக்கலாம், அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த நேரத்தில் வேற டக்கால்ட்டி வேலையை பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி மெலோ அவளையே பார்த்துட்டு இருப்பா. கியோமி திருமணப்படி டெத் நோட்டோட ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அவளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பா. அதை நம்ம காட்டுவாங்க. இந்த சைடு மெலோ ட்ரக் ஓட்டிட்டு போக ஹீரோ ஆல்ரெடி மெலோட பேரை நம்ம மிஹேல் கீல் அப்படிங்கறத கியோமி கிட்ட சொல்லியிருப்பாரு. கியோமி அந்த பேரை டெத் நோட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எழுதுறா. வண்டி ஓட்டிட்டு இருக்க மெலோக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எங்கேயோ கொண்டு போய் சொல்லி விட்டாரா வண்டியை. கியோமி ஹீரோக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்லுவா, இந்த மாதிரி நான் பண்ண நான் எங்க மாட்டிருக்கேன்னு தெரியல, நீ எப்படியாவது காப்பாத்து லைட் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ல, நான் உன் என்ன பண்ண சொல்லணும் அதை மட்டும் நீ பண்ணு இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். ஆக்சிடென்ட் ஆனால கியோமிக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும், நிறைய பிளட் லாஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஹார்ட் அட்டாக்னால வண்டி ஏதோ பில்டிங்ல சொருக்கி வச்சிருக்கான் மெலோ. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண சொன்னனும் அதை நீ பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. கியோமியும் மிக்காமிக்கு ஃபோன் போட்டு யார் யார் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் அவங்களோட எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவா. நீ தப்பிச்சிட்டியா அப்படின்னு மிக்காமி கேட்க ஆமா அப்படின்னு கியோமி சொல்றாரு. சரி இதோ அனுப்புற அப்படின்னு மிக்காமி அனுப்பிட்டு எங்க வெளியில கிளம்பி போறாரு. கியோமிட்டு இருந்து அந்த காலை ட்ராக் பண்ணி ஹீரோ நைசாவா சம் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கியோமியை தேடி தான் போறாங்க. ஹீரோட மைண்ட்ல பரவாயில்ல ஒரு நாளுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைப்பாரு. தன்னோட வாட்சுக்குள்ள வச்சிருக்க டெத் ரோட அந்த பீஸ் ஆஃப் பேப்பர்ல யாரோ ஒருத்தோட பேர் எழுதுவாரு. இந்த பக்கம் கியோமிட்ட கட்டுறாங்க. கியோமோட மைண்ட் திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹாலி அப்படிங்கிற கியோமியோட பாடி கார்டு சேர்ந்த அந்த பாடி கியோமி இருக்க அந்த இடத்துக்கு போக அந்த இடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அண்ட் டீமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படியே சிரிச்சு அப்படியே இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப இங்க நடக்கிறதெல்லாம் ஹீரோட ஒரு பிளான் தான். ஹீரோ தான் டெத் ரோட அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எழுதி இருப்பாரு. கியோமி அந்த இடத்தையே வச்சுக்கிட்டு தன்னை தானே எரிச்சுக்கிட்டு அப்படியே சாம்பலாகி சாகணும் அப்படின்ட்டு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இன்னும் லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் டெத் நோட்ல இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம உட்காந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை பை கைஸ்.